இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே வந்து பிரச்சனைலாம் சுத்தமாக வரவே வராது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணக்கூடாதுன்றதான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேஷுவலாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ண போய் அது வந்து அவங்க லைஃபுக்கே வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறியிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த பொதுவாக அந்த பொண்ணுங்களோட மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே வந்து சீக்ரெட்டே வந்து இருக்கவே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் வந்து ஓட்டை வை மாதிரி வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களால் மனசுலேயே வச்சுக்க முடியல அப்படின்னா, அந்த விஷயத்த மறந்துடுங்க. அதுதான் நம்ம லைஃப்க்கு வந்து நல்லது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாஸ்ட்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கோம். நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா சூப்பராக தானே இருக்குது அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து அப்படியே நார்மலாக வந்து ஷேர் பண்ணிடுவோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து அதுவே வந்து திருப்பி நம்மளை வந்து போட்டு நமக்கு நம்மளே ஆப்பு வச்ச மாதிரி வந்து மாறிடும். முன்னாடிலாம் நம்ம அம்மா அப்பாவோட அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு வந்து அப்பா மேலே ஒரு பயங்கலந்த அன்பு வந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள இந்த கப்பிள்ஸ் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து அந்த பயம் வந்து சத்தியமாக இல்லவே இல்லை. ரொம்ப கேஷுவலாக நம்ம வந்து எப்படி ஒரு லைஃப் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. பட் இருந்தாலுமே எல்லாருமே வந்து 100% வந்து கரெக்டானவங்க கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு மிருகத்தன்மை வந்து ஒரு சின்னதாக வந்து இருக்க தான் வந்து செய்யும். அது மிருகத்தன்மைன்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு வந்து அது என்ன அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் அந்த மனநிலைமை வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட மட்டும் கிடையாது. உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணாதீங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்க மாட்டோம். அதுதான் நமக்கே வந்து பிரச்சனை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்டை வந்து மெயின்டெயின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அது எவ்வளோ ஒரு சின்ன மேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கே அது தோணும். இது சொன்னால் நாளைக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அது யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைஃப்பில் வந்து சீக்ரெட்டை வந்து மெயின்டெயின் பண்ணாலே வந்து பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். பிரச்சனையும் ஃபஸ்ட்டு வந்து வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஈகோ இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க. சும்மா வேணால் சொல்லிக்கலாம், எனக்கெலாம் ஈகோலாம் கிடையாதுப்பா, நான் அப்படியே வந்து யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லுவாங்களே தவிர்த்து, அந்த ஈகோன்னு ஒரு இல்லாத ஒரு மனுஷனே வந்து கிடையவே கிடையாது. பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அடுத்தவங்களோட அந்த ஈகோவை டச் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே பாம் மாதிரி அவங்க வந்து வெடிச்சிருவாங்க. அது வந்து நிஜமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது எல்லாருக்கும் இருக்குது. நம்ம சும்மா வேணால் எனக்கு வந்து அந்த ஈகோவே இல்லைன்ற வேணால் சொல்லலாம். நம்மளுடைய பாஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு க்ரஷோ இல்லை ஒரு லவ்வோ இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்குறாரு, அது பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி சொல்லுவோம். ஆனால் அப்போ வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே விடு, எல்லா லைஃப்லையும் இது வரதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து கன்ஃபார்மாக அது வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து உறுத்திட்டே வந்து இருக்கும். நார்மலாக இன்னொரு நாள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனையில் வந்து கன்ஃபார்மாக அது சொல்லி காட்டிடுவாங்க. அது நிறையா வேரோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். நம்ம வந்து அன்றைக்கி கேஷுவலாக ஒரு இதில் சொன்ன விஷயத்த வந்து சண்டையில் வந்து சொல்லி காமிச்சிருவாங்க. அது வந்து பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு நம்மகிட்ட வந்து அந்த சண்டை வரும்போது அப்படியே வந்து நீ அப்போ வந்து அப்படி தான் இருந்த, நீ இப்படி தான் இருந்த அப்படின்றது கன்ஃபார்மாக வந்து சொல்லி காமிச்சிருவாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் அவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப கடுப்பாகி நம்ம என்ன பண்ணாலும் தப்புன்ற மாதிரி வந்து ஒரு பிரச்சனையே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இவ வந்து தப்பு தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஈகோவையும் டச் பண்ணாதீங்க, எதையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயத்த நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, அதை வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த ஐடியாவை நீங்கள் எப்படி வந்து பில்டப் பண்ணி நம்ம பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கிறதா நல்லது. அதை நம்பி பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அந்த ஐடியாவை நம்ம வந்து பில்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பில்டப் பண்ணி பிஸ்னஸ் வந்து வேறு மாதிரி வந்து போயிடும்.
இது வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லங்க. நீங்களும் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வந்து வீட்ல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஏதாவது ஒரு இப்போ வீட்ல சும்மா தானே இருக்கோம். குழந்தைங்கலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம சும்மா தான் இருக்கோம். ஒரு விஷயங்கள் வந்து பண்ணி நம்ம வந்து அது மூலமா ஏதோ ஒரு கை செலவுக்காவது பார்க்கலான்னு சொல்லி நம்ம மைண்ட் வந்து நெறைய சர்ச் பண்ணி வந்து வச்சுருப்போம். இப்போ நீங்கள் ஃப்ரெண்டு நெனச்சு நம்பி அவங்ககிட்ட வந்து சொல்லுவீங்க. இந்த மாரி வந்து வீட்ல சும்மா தானே இருக்கோம். ஸோ நம்ம வந்து இத நான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. பட் ஆனா உங்களால வந்து அத ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து டைம் இருந்திருக்காது. இல்லன்னா ஏதோ சிச்சுவேஷன்ல கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னமோ அவங்களோட சொந்த சிந்தனையில வந்த மாதிரி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பெரிய ஆளா வந்து உட்காந்துருவாங்க. இது எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கும். இது ஜென்ஸாக இருந்தாலும் நடந்திருக்கும், லேடிஸாக இருந்தாலும் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நடந்திருக்கும். வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்குமே வந்து நடந்திருக்கும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் சும்மா தான் சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க வந்து நமக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சுருவாங்க. இது சத்தியமான உண்மைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, யார்கிட்டயுமே உங்களோட ஐடியாஸையும் தாட்ஸையும் ஃபஸ்ட் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இப்படி இப்படி வந்து பண்ணிவிடுவோம். நமக்கு முன்னாடி அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நல்லா ஜாலியாக வந்து போயிடுவாங்க. எதையும் உட்காந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு அந்த எந்த நாலேஜுமே இருந்திருக்காது. ஆனால் நம்ம சொன்னதை வச்சு அதை அப்படியே வச்சு அவங்க பில்டப் பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தான் வந்துட்டு சும்மா வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து ஆகிடும். இது நிறைய பேர் வீட்டில் வந்து நடந்திருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட ஐடியாஸையும் தாட்ஸையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கையானவங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்ககிட்டயோ, சரி இவங்க ரொம்ப நாளாக தெரியும்ல, நம்ம ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தானே, இவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மனசு கேட்காம நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதுவும் நம்மக்கிட்ட வந்து ஓஹோ அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்மளை பற்றி நெகட்டிவிட்டி பரப்புற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்ககிட்ட வந்து நம்ம மேலே வந்து ஒரு பொறாமை மட்டும்தான் இருக்கும். இப்படியா இப்படி வளர்ந்துட்டாலே அப்படி வளர்ந்துட்டாலேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஏதோ உண்மையாகவே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு பின்னாடி போயிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறதுனால எந்த விதமான சொல்யூஷனுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வந்து அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறத விட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் நீங்களே தேடிக்கலாமே தவிர்த்து மற்றவங்கள்ட்ட சொன்னால் அதை வந்து அவங்க ஒரு சந்தோஷமாக தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, யாராவது வந்து உண்மையாகவே ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம சொந்த பந்தமாகவும் இருக்கட்டும், நம்ம கூட உள்ளவங்களாகவும் இருக்கட்டும், உண்மையாகவே வந்து யாருமே வந்து ஆறுதல் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏதோ தானோ சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து அதில் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கன்ஃபார்மாக இருக்காங்க. நான் எல்லோரும் தப்பு சொல்ல, 100ல் ஒரு 10 பேர் வந்து உண்மையாகவே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆறுதலாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஆள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் முக்கியமாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடக்கிற அந்த பிரச்சனை, அதுமாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்கோ, மாமியார் வீட்டுக்கோ, மாமனார் வீட்டுக்கோ, இல்லை உங்கள் அம்மா அப்பா வீட்டில் ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பக்கத்து வீட்லேயோ எதிர்த்த வீட்லேயோ வந்து மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அன்றைக்கி கண்டென்ட் வந்து நம்மளாக தான் வந்து இருப்போம். அது வந்து எல்லாருக்குமே வந்து நடந்திருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஃபேமிலி இஷ்யூ வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் வந்து பெரிய நாளைக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். நம்ம வந்து ஃபேமிலி வந்து சேர்ந்துருவோம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு அவள் அப்படி பேசினா இப்போ பாரு அவள் கூடயே வந்து கை கொடுத்துட்டு போகிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம லைஃப்பை வந்து நம்மளே வந்து கண்டென்ட்டாக வந்து கொடுத்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஃபேமிலி இஷ்யூஸை நிஜமாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆனால் உங்களோட மனசுக்கு இவங்க ஓகே, இவங்ககிட்ட இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ண எதுவுமே வெளியில் போகல, நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, நமக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், தப்பில்லை. மற்றபடி வந்து அந்த டயத்தில் நீங்கள் லோவாக இருக்கீங்க, ஸோ யாருக்காவது சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து நமக்கு ட்ரூவாக இல்லாதவங்க கிட்ட வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசை இருந்திருக்கும். இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆசை இருக்கும். இல்லைனா ஏதாவது வந்து ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்கு பிடிச்சது வந்து பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, எதுக்கு இதிலலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து எப்படி ரன் ஆகும், இதிலலாம் எந்த லாபமும் கிடைக்காது, அப்படி இப்படி நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப தாழ்த்தி ரொம்ப மட்டமாக
மட்டமா வந்து பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? யாருமே வந்து பரவாயில்லையே, பரவாயில்ல நீ வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாரி பண்ணு. உனக்கு ஏதாவது வந்து கை செலவுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மள என்கரேஜ் பண்றவங்கள விட, நீ இதுக்கு சூசான்னு வீட்லயே இருந்துரலாம். இதில போயிட்டு டைமும் வேஸ்ட்டு, இதில காசும் வராது. இதே மாரி நெறைய பேர் பண்றாங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு முன்னேற்றமும் இல்ல. நீ பண்ணி என்ன பண்ண போற? இப்படிதான் நெறைய பேர் நம்மள வந்து சொல்லுவாங்க. ஆனா, கடைசில வந்து அது வந்து நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுற பிசினஸா இருக்கலாம். ஏதோ ஒரு ஐடியா வந்து இருக்கலாம். ஆனா, அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம மைண்ட் வந்து மனசும் அப்படியே கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, அப்ப நம்ம தப்பா வந்து முடிவு எடுத்துட்டோமோ! நம்ம யோசிக்கலையோ! ஆமா அவங்க சொன்னது கரெக்ட்டு தான். இவங்களும் இந்த மாரி பிசினஸ் பண்றாங்க. அவங்களே இன்னும் வளர்ந்து வரல. அப்ப நமக்கு என்னத்த வளர போறோம்? சரி வேண்டாம். அவங்க சொன்ன மாரி சூசான்னு தேவையில்லாம போட்டு டைமும் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. அதுக்கு சூசான்னு வீட்லயே இருந்துரலான்னு சொல்லி நம்ம மனசையே குழப்பி விட்டுட்டு போயிருவாங்க. இந்த மாரி நெறைய ஆட்கள் வந்து நம்மள சுத்தி வந்து இருப்பாய்ங்க. அது வந்து நல்ல பிஸ்னஸாவே வந்து இருக்கலாம். அவங்க சொன்னாங்களேன்ற ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ப வந்து எடுத்து வைக்க மாட்டோம். அப்படியே வந்து அந்த தாட்ட அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து வீட்ல வெட்டியா வந்து உட்காந்துருக்க மாரி வந்து இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் லாபம். நமக்கு வந்து லாபம் இல்ல. அவங்க நினைக்கிறது நம்ம நல்லா இருக்கக்கூடாது. அவன் செஞ்சு முடிச்சுட்டு கரெக்ட்டா வந்து போயிட்டான். நம்ம தான் வந்து தேவையில்லாம அவங்களோட பேச்ச வந்து நம்பி நம்ம லைஃப்ப வந்து வேஸ்ட் பண்றோம். முக்கியமா நம்ம வந்து 5வது ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி. நீங்களும் எப்பவும் பாசிட்டிவிட்டியா இருங்க. உங்கள சுத்தி உள்ளவங்களும் பாசிட்டிவிட்டியா வந்து வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்ட்டா வந்து போயிட்டுருக்கும்.